இந்த உலகத்தில் இறந்து போகிற மரணங்களிலேயே ஆக புனிதமான மரணம் 2 தான். ஒன்னு ஹஜ்ஜின் போது ஏற்படுகிற மரணம், இன்னொன்னு புனித ரமலானில் நோன்பு வைத்த நிலையிலான மரணம். உலகத்திலே பாக்கியத்திற்குரிய மரணங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அகல பைத்துகள் என்கிற புனிதமான, நாம் மதிக்க வேண்டிய, நேசம் கொள்ள வேண்டிய அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களில் ஒரு பெண் நஃபீசா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேரருடைய மகள், அன்னலாரினுடைய வம்ச வழித்தோன்றல், அபாரமான கல்வியாற்றல் பெற்ற பெண்மணி, ஆன்மீகத்தில் சுட்டி காட்டுகிற அளவுக்கு வணக்க வழிபாட்டில் சிகரம் தொட்ட பெண்மணி. ரமலானினுடைய நோன்பு வைத்திருக்கிற போது முடியாமல் போய்விட்டார்கள். ஒரு சீரியஸ் கண்டிஷன்ல நோன்பை விட சொல்லி எல்லாரும் தண்ணீர் கொடுக்க முற்பட்ட போது சொன்னார்கள், சஅல்துல்லாஹ சினீன் அன் அல்காஹு வ அன்னி ஸாயிமுன். பல்லாண்டு காலங்களாக என் ரப்பை நான் சந்திக்க செல்லுகிற போது நான் நோன்பாடியாக இறைவனை சந்திக்க வேண்டும் என்று விரும்பிய எனக்கு இறைவன் அந்த தருணத்தை இப்போது தரப்போகிறான். நான் எப்படி இஃப்தார் செய்வேன், நான் எப்படி நோன்பை முறிப்பேன் என்று கேட்டார்கள். நோன்பு வைத்த காலத்திலேயே மரணம் நம்மை தழுவக்கூடாதா என்று ஆசித்த பெருமக்கள் இவர்களை போன்று நிறைய பேர் இருக்கிறார்கள்.